இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாயையா மகிமையா அப்படின்ற தொடரின் 4வது நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நேற்றைக்கு சபையின் ஐக்கியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். சபையின் ஐக்கியத்துல நம்ம இருக்கும்போது தேவன் ஆசீர்வாதத்தை தர வல்லவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த நாள்ல பிரசங்கி புத்தகத்திலிருந்து மிக முக்கியமான ஒரு சத்தியத்தையும் ஒரு எச்சரிப்பின் செய்தியையும் நம்ம தியானிக்க போகிறோம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கார்கள். இது சாலமோன் ஒரு எச்சரிப்பின் செய்தியாக கொடுக்கிறாரு. தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல நீ என்ன செய்யாத, பலியிடாத. செவி கொடுக்க சேர்வதே நலம். அவங்க என்ன செய்யறது அப்படின்னு அவங்களுக்கே தெரியல, அப்படி மூடர் பலியிடுறாங்க. அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடிக்கு நம்முடைய நடைகளை காத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த வேத வசனம் நமக்கு எச்சரிப்பின் செய்தியாய் கொடுக்கப்படுகிறது. இன்றைய நாட்கள்ல ஆலய ஆராதனையில நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம், எப்படி நம்ம செல்லுகிறோம் அப்படின்றத நம்ம இந்த நாள்ல சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அநேகர் நம்ம ஞாயிற்றுக்கிழமை தவறாம நம்ம ஆலயத்துக்கு போயிடும். ஆனா நம்முடைய ஆலயத்தின் வழிபாடு எப்படி காணப்படுகிறது, ஆலய ஆராதனையில நம்முடைய சிந்தனை எப்படி காணப்படுகிறது. அநேக நேரங்கள்ல நம்முடைய பிசினஸ் குறித்தோம், நம்முடைய வீட்டை குறித்தோம், நம்முடைய கவலைகள், நிறைய கவலையான காரியங்கள், நம்முடைய சூழ்நிலைகளை குறித்தோம் யோசித்து கொண்டு நாம் முழு மனதோடு நம்ம அந்த இடத்துல ஆராதனை செய்ய தவறுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அநேக நேரங்கள்ல மொபைல் போனை யூஸ் பண்ணுகிறதான காரியங்கள் காணப்படுகிறது. இப்படிலாம் நான் இருக்க மாட்டேன், நான் பயபக்தியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, அவங்க என்ன அந்த இடத்துல என்ன குறை கண்டுபிடிக்கலாம், அவங்க என்ன பேசுறாங்க, எது தப்பா பேசுறாங்க, எதுல நம்ம குறையா நம்ம சொல்லலாம் அப்படின்னு அதை கவனமா பாக்குறவர்களா காணப்படுறாங்க. ஆண்டவர் என்னிடத்துல என்ன பேசுகிறார் அப்படின்றதுல கவனத்தை செலுத்தாம அந்த வார்த்தைகள் என்ன தவறு செய்கிறாங்க, அவங்க நடத்துறவங்க என்ன தவறு செய்யறாங்க, இல்ல மற்றவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு ஒருவேளை நம்ம மற்றவர்களையும் நம்ம அவங்க நடத்துகிறவர்களையும் ஆண்டவரை அசட்டை பண்ணுகிறதாய் காணப்படுகிறது. அப்படி செய்யறது ஆண்டவரை அசட்டை பண்ணுகிறதாய் காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நான் எரிச்சல் உள்ள தேவனா இருக்கிறேன், நான் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறேன், நான் இருக்கிறோம் பரிசுத்த பூமி அப்படின்னு சொல்றாரு. நம்ம பரிசுத்தமா அந்த இடத்துல இருக்கிறோமா, ஆண்டவருக்குரிய பயபக்திக்குரிய காரியங்களை நம்ம கொடுக்கிறோமா, உலக பிரகாரமாக நமக்கு மேல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பயபக்தியா நம்ம அவங்களுக்கு மரியாதை செலுத்துறவர்களா காணப்படுறான்னா, ஆண்டவருடைய ஆலயத்தை நம்ம அசட்டை பண்ணுகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். சாத்தா இந்த நாட்கள்ல அப்படிதான் நம்மை கொண்டு செல்லுகிறான். ஏன்னா கொஞ்ச காலம்தான் இருக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அதுக்குள்ள இவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பரலோகத்துக்குரியவர்களா மாறிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தனக்கான கூட்டத்தை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சாத்தானானவர் என்ன செய்யறான், கர்ச்சிக்கிற சிங்கம் போல இந்த திருச்சபைகளுக்குள்ள அநேக கிரியைகளை செய்து வருகிறான். இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம், எது மாயை எது மகிமை அப்படின்னு சொல்லி. ஆராதனையில நம்ம எப்படி இருந்தா அது மாயையாய் காணப்படுகிறது, எது நமக்கு மகிமையை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி முக்கியமா ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதலாவதாக அந்நிய அக்னியை கொண்டு வந்த நாதாபும் அபியும் குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியாய் கொடுக்கப்படுகிறது. லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனத்துல என்ன சொல்லி இருக்கிறது அப்படின்னா, தேவனுடைய சந்நிதியில அவங்க என்ன செய்யறாங்க, ஆராதனைக்கு வராங்க, ஆராதனை செலுத்த தூபம் காட்ட வராங்க. இவங்க யார் அப்படின்னா, பிரதான ஆசாரியன் ஆகிய ஆரோன் என்கிற பிரதான ஆசாரியுடைய குமாரராய் காணப்படுகிறாங்க. இவங்க ஆசரிப்பு கூடாரத்துல கர்த்தருக்கு தூபம் காட்டுறதற்காக வராங்க. ஆனா தேவன் அவர்களுக்கு கட்டளை இடாத அந்நிய அக்னியை அவங்க ஆண்டவருடைய சந்நிதிக்கு கொண்டு வந்ததுனால, அவங்களுடைய தேவ பயம் இல்லாத காரியத்தினால அவங்க அந்த இடத்திலே மரித்து போனார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அந்த ஆலய வழிபாடு அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கல, அந்த ஆராதனை அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கல, மாறாக கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்ட அக்கினி அவர்களை பட்சித்து போட்டது. அந்த தேவ சந்நிதியிலே அவர்கள் மரித்து போனார்கள், மரித்து விழுந்தார்கள். இதே போல நம்முடைய வாழ்வுல ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஆண்டவருக்கு பயம் இல்லாத, தேவ பயம் இல்லாத ஆராதனையை நம்ம செலுத்தணும் அப்படின்னா அது நமக்கு சாபத்தை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அதுதான் இந்த காரியத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஆலய ஆராதனைக்கு நான் போறேன், ஆனா ஆண்டவரை நான் தரிசிக்க போறேன் அப்படின்ற எண்ணம் அற்றவர்களாக
நம்ம செல்வோமானால் அது நமக்கு சாபத்தை கொண்டு வரும். தேவ சமூகத்துல துணிகரமான வார்த்தை பேசக்கூடாது அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை தேவ பயம் அற்ற காரியத்துல நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னா அது நம்முடைய குடும்பத்துக்கு, நமக்கு பரம்பரைக்கு ஒரு சாபமாய் காணப்படும். அநேக எடுத்துக்காட்டுகளை நம்ம திருச்சபையில கூட நம்ம பார்க்கலாம். நம்மளோடு இருந்தவர்களை கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா அநேக பேர் சொல்லுவாங்க, இவங்க துணிகரமா இந்த சபையில இப்படிலாம் செஞ்சாங்க, ஆனால் அப்படி சந்ததி இப்ப சாபத்துக்குள்ளானது அப்படின்னு சொல்லி அநேகரை குறித்து சொல்லுகிற வார்த்தைகளை நம்ம காதுகள் கேட்கிறோம். நாம் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய சந்நிதிக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவர்களாக இருக்க வேண்டுமே தவிர சாபத்தை கொண்டு வருகிறவர்களாக இருக்கக்கூடாது. தேவ சமூகத்துக்கு போகும்போது நடையை காத்து கொள்ளுகிறவர்களாக நம்ம காணப்படணும். ஒருவேளை நாம் எல்லாவற்றையும் தெரிந்தவர்களாக, நன்றாக வேதத்தை வாசிக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனா மற்றவர்களை அசட்டை பண்ணுகிற, ஒருவேளை இந்த பரியாசக்காரனை போல மற்றவர்களை குறித்து அவதூறாய் நினைத்து கொண்டு நம்ம அந்த ஆலய வழிபாடுகளை நம்ம இருந்தோம் அப்படின்னா அதுவும் நமக்கு சாபத்தை கொண்டு வரும் அப்படின்றத நம்ம மறந்து போகக்கூடாது. அந்நிய அக்கினி, அதாவது அந்நிய நுகத்துல பிணைக்கப்பட்ட காரியங்கள், உலக பிரகாரமான காரியத்துல பிணைக்கப்பட்ட காரியத்தோடு நம்ம ஆண்டவருக்குள்ள இருந்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு சாபத்தை கொண்டு வருகிறதாய் காணப்படும், ஆசீர்வாதத்தை தடுக்கிறதாய், மாயையான காரியமாய் காணப்படும். ஆனா கர்த்தருடைய பரிசுத்தத்தை அந்த சமூகத்துல, ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கும்போது ஆண்டவர் பரிசுத்தமாய் இருக்கிறார் அப்படின்ற பரிசுத்தத்தை உணர்ந்த ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏசாயாவை குறித்து நம்ம பார்க்கலாம். தேவ சமூகத்துல அவன் நடுங்கினவனாக காணப்பட்டான் அப்படின்னு சொல்லி ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஆண்டவரை அவன் உன்னதமும் உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல வீற்றிருக்கிற கண்டார். அவருடைய மகிமை அந்த வஸ்திர தொங்கல் அந்த ஆலயத்தை சுற்றிலும் மகிமையா இருந்தது. அவன் பார்த்த உடனே அவனுக்குள்ள ஒரு பயம் வருகிறது. ஐயோ, அது பரிசுத்தமான தேவன், நான் ஒரு பாவியாய் காணப்படுகிறேன், மகா அசுத்த உள்ள உதடுகள் உள்ளவனாய் காணப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை தானே தாழ்த்தி தன்னுடைய பாவமான காரியத்தை அவன் அறிக்கையிட்டதுனால பலிபீடத்திலிருந்து வந்த நெருப்பு தண்டுனால அந்த தேவதூதன் அவனை சுத்திகரித்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதற்கு பின்பதாக அவன் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றப்பட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தேவ சமூகத்துக்கு போகும்போது, அப்படி சந்நிதிக்கு நம்ம போகும்போது என்னுடைய பாவங்களை நான் அறிக்கையிடுகிறவராய் பரிசுத்தமா நான் இருக்கணும், என்னை சுத்திகரித்தவர்களாய் நம்ம காணப்பட்டோம் அப்படின்னா நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவோம் அப்படின்றதுக்கு இந்த ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு உதாரணமாய் காணப்படுகிறது. அநேக நேரங்களை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நம்முடைய பெயரையும், நம்முடைய பெருமையையும், நம்முடைய குடும்ப கௌரவத்தையும், நம்முடைய அதிகாரத்தையும், நம்முடைய பலத்தையும், பண பலத்தையும், நம்முடைய சொத்தையும் நம்ம அங்க நிலைநாட்டுகிறவர்களாக, நம்ம அதிகாரத்தை காட்டுகிறவர்கள் அநேக நேரங்கள்ல நம்ம ஆலய வழிபாடுகள்ல நம்ம ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். மற்றவங்களை சில நேரங்கள்ல வேடிக்கை பார்க்கிறதற்காக நம்ம அங்க இருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம், குறை சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனா ஆலயத்துக்கு போகும்போது நடையை காத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் பாலைவனத்துல போய் கொண்டிருந்தானா, அவனுக்கு மிக தாகம் எடுத்ததான். அப்போ வேகமா போகும்போது அவன் தூரத்துல தண்ணி இருப்பது போல காணப்பட்டதான். அவன் வேகமா ஓடி அந்த இடத்துக்கு போனா அந்த இடத்துல தண்ணி இல்லை. மீண்டுமா ஒரு இடத்துல தண்ணி இருக்கிறது போல காணப்பட்டதான். வேகமா ஓடுறானா. அது என்ன அப்படின்னா அது காணல் நீராய் காணப்பட்டதை தவிர உண்மையான தண்ணி இல்லை. அதே போலதான் சாத்தான் அவன் இன்னைக்கு நமக்கு முன்பதாக ஆலய ஆராதனையில நீங்க கலந்து கொண்டீங்கன்னா ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அவர் அப்படின்னு சொல்லி ஒருவேளை மாயையான காரியங்களை உங்கள் முன்பதாக காட்டி நீங்க எப்படினாலும் வாழ்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாயையான காரியங்களை காட்டி இதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி காணல் நீராய் அந்த காணல் நீரை காட்டி சாத்தான் ஒருவேளை உங்களை மாய வலைக்குள்ள சிக்கி கொண்டிருந்தா இன்றைக்கு மனம் திரும்பணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. இந்த ஏமாற்று வேலையை சாத்தான் சொல்றா, இதெல்லாம் உனக்கு நன்மையான காரியம், நீ என்ன செஞ்சாலும் உனக்கு இந்த ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை சின்ன சின்ன ஆசீர்வாதங்களை குறித்து அது காணல் நீராய் காணப்படும் அப்படின்றத அறியாமல் கூட நம்ம ஆலய ஆராதனைகளை அசட்டை பண்ணிக்கிறவர்களாய் காணப்பட்டிருந்தனால ஆண்டுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கும். இனிமேல் நான் ஆலய ஆராதனையை அசட்டை பண்ண மாட்டேன், உண்மையான ஆராதனை நான் செய்வேன், உண்மையாய் மகிமையான ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல அப்படியே பாவங்களை அறிக்கையிட்டு இனிமேல் நான் செய்ய மாட்டேன், ஐசப்பா எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல நம்ம கேட்க போறோம். ஜெபிக்கலாமா?
எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்களா அன்பின் கர்த்தாவே, இந்த நாள்ல ஆண்டவரே ஒரு எச்சரிப்பின் செய்தியை நாங்க கேட்கும்படியாக ஆண்டவரே நீங்க எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டினீங்க. நாங்க தேவ சமூகத்துக்கு போகும்போது எங்களுடைய நடையை காத்துக்கொள்ளணும், மூடர் பலிகிறது போல பலியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டவரே. அந்த ஆலயத்துல நீ சிங்காசனத்துல வீற்றிருக்கிறீர் அப்படின்ற உணர்வை நாங்க உள்ள போகும்போதே எங்களுக்கு கொடுக்க முடியாது ஜெபிக்கிற அநேக நேரத்துல ஏதோ ஒரு பில்டிங்ல போறோம், ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ல நாங்க ஆலய ஆராதனையில கலந்து கொள்ளாதபடி நீர் அந்த இடத்துல இருக்கீங்க. நீர் ஆண்டவரே உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல வீற்றிருக்கிறீங்க. உம்முடைய மகிமையினால் அந்த ஆலயம் நிறைந்திருக்கிறது. அந்த இடத்துல நான் அசுசி படக்கூடாது, அசுசியான காரியங்களை செய்யக்கூடாது. நான் உமக்கு உத்தமமாய் உண்மையும் முழு இருதயத்தோடும் அந்த இடத்துல ஆராதனை செய்ய எங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. இவ்வளவு நாள் நாங்க தவறான ஆராதனை செய்திருந்த காரியங்களை எங்களுக்கு ஒரு விசை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதன் மூலமாய் வந்த பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவீராக. இனிமேல் அந்த தேவ மகிமையை சுதந்திரித்துக் கொள்ள ஏசாயாவை போல ஆண்டவரே எங்களை நாங்கள் சுத்திகரித்துக் கொண்டவர்களாகவும் உமக்காய் வைராக்கியமாய் வாழவும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழவும் எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை தாழ்த்துகிற வெறுமையாக்குறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாளைக்கு பிரசங்கி புத்தகத்திலிருந்து இன்னொரு முக்கியமான செய்தியை நம்ம தியானிக்கலாம். மகிமை